நாலாவதா, தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்க. மாங்கி பாக்ஸ் உள்ள ஒருவரை நீங்க கவனிச்சுக்கணும். முகக்கவசம், கையுறைகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்க. அஞ்சாவதா, மேற்பரப்புகளை சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிங்க. தொற்று உள்ள நபர் தொற்றுக்கு கூடிய இடங்களை துடைச்சு சுத்தம் செய்யுங்க. கடைசியா, உங்களுக்கு அதிக ஆபத்து இருந்தா தடுப்பூசி போட்டுக்கோங்க. சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் தொற்று உள்ளவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கும். 2024 ஆகஸ்ட் மாத நிலவரப்படி UNHDDயில் இருந்த தீவிரமான பரவலுடன் ஒப்பிடும்போது மாங்கி பாக்ஸின் தாக்கம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் தற்போதைய தொற்று மற்றும் இறப்பு விதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து தகவல்களை சேகரிக்கிறது ரொம்ப முக்கியம். வழிபடுங்க, பாதுகாப்பா இருங்க, அந்த கிருமிகளை வெட்டி அடியுங்க. சமீபத்திய தகவல்களுக்கு இணையத்தில் கவனமாயிருங்க.